நம்ம தினமும் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சாண்ட் பண்றோம். இந்த மந்திரத்தினுடைய பெருமைகள் என்ன அப்படிங்கிறத நாம் சிக்ஷாஷ்டகம் அப்படின்ற ஒரு சாஸ்திரத்துல இருந்து இனிமேல பார்க்கலாம். நான் இனிமேல் எப்பெல்லாம் கிளாஸ் கொடுக்க வரணும், நம்ம என்ன பண்றோம், இந்த சிக்ஷாஷ்டகம் அப்படின்ற கிரந்தத்துல இருந்து பார்க்கலாம். சரி, இந்த மந்திரம் சொல்றதுனால என்ன ஏற்படும் அப்படின்ற விஷயத்த முதல்ல சொல்றாங்க. முதல்ல விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சேதோ தர்ப்பணம் மார்ஜனம் அப்படின்னு சொல்றாங்க. சேதோ அப்படின்னா சேத்தனம் அப்படின்னா சிந்தனை, அதாவது நம்முடைய மனசு, நம்முடைய ஆலோசனை. இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சாண்ட் பண்றதுனால ஏற்படக்கூடிய முதல் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அருப்புக்கோட்டை கேளுங்க. இந்த சாண்டிங் பண்றதுனால ஏற்படக்கூடிய முதல் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய சிந்தனை சுத்தமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அருப்புக்கோட்டை, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ஹலோ, ஓகே. ரொம்ப ரொம்ப லேட்டா கேக்குது போல இருக்கு. நான் இங்க இருந்து பேசுறது மதுரையில இருந்து அப்புறம் அருப்புக்கோட்டை கேட்கணும், இல்ல ரொம்ப நேரமாகும் போல இருக்கு. சரி, இங்க கவனிங்க. இந்த 15 நிமிஷம் நம்ம பார்க்ல உட்காந்து பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க வேண்டாம், இங்க கிளாஸ் கவனிங்க. சோ முதல் விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, சேதோ தர்ப்பண மார்ஜனம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சேத்தனம் அப்படின்னா நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்களை முதல்ல சுத்தப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பெரியவங்க சொல்றது உண்டு, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. அதே போல சயின்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ரிசர்ச் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல 75% நம்முடைய சிந்தனையினால, நம்முடைய எண்ணங்களால தான் வருதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஐயோ பிரச்சனை, ஐயோ இப்படி வரப்போகுது, ஐயோ இப்படி என்ன ஆக போது தெரியல, என்ன ஆக போது தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா அந்த பிரச்சனை கண்டிப்பா வந்துடும். அதனால நம்முடைய எண்ணங்கள் நம்ம நல்லா வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாவே மேக்சிமம் பிரச்சனை நம்ம குறைச்சிடலாம்னு சொல்லி சொல்றாங்க. இதற்கு ஒரு உதாரணம் சொல்றது உண்டு. ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா, கற்பக விருட்சம் அப்படின்னா மரத்துக்கு கீழே போய் உட்கார்றான். அந்த மரம் கற்பக விருட்ச மரம். கற்பக விருட்சம் மரம் அப்படின்னா நாம என்ன நினைச்சாலும் அதை கொடுத்துரும். அதுதான் கற்பக விருட்ச மரம் சொல்லி சொல்றாங்க. அந்த கற்பக விருட்ச மரத்துக்கு கீழே போய் உட்கார்றான். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவன் ரொம்ப ஏழை. அவன் நினைக்கிறான், ஐயோ நான் இப்படி தரித்திரனா இருக்கனே, எனக்கு ஒன்னும் காசு பணம் இல்லையே, எனக்கு காசு பணம் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறான். நினைச்ச மாத்திரத்துல அவனுக்கு நினைச்சது எல்லாம் கிடைச்சது. நிறைய செல்வங்கள் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷப்பட்டான். நல்ல விஷயத்த நினைச்சான் இல்லையா, நினைச்ச உடனே நல்ல விஷயம் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதுக்கப்புறம் இரவு நேரம் ஆனது. ஆக ஆக அவன் யோசிக்க ஆரம்பிச்சான், ஐயோ நைட் ஆயிட்டு இருக்கு, ரொம்ப இருட்டா இருக்கு, நம்மளுக்கு துணை கூட யாரும் கிடையாது, திருடங்க யாராவது நம்மளை அடிச்சு நம்மளை கொண்டுட்டு இதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சான். அடுத்த க்ஷணம் திருடங்க வந்தாங்க, அவன் அடி அடிச்சு அவனை கொண்டுட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்ப இங்க பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னா, அந்த மரத்துல கிடையாது, நம்முடைய எண்ணத்துலதான் இருக்கு இல்லையா. அதனால நம்முடைய எண்ணங்கள் நம்ம சரியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நிறைய பிரச்சனைகள் நம்ம விடுபட முடியும். அதனாலதான் இந்த மந்திரத்தினுடைய முதல் விஷயம் என்ன சொல்றாங்க, முதல் நல்ல பலன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சேதோ தர்ப்பண மார்ஜனம் அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்த ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த மந்திரத்தை நம்ம தினமும் காலையில சொல்லும் போது மற்ற எல்லா விஷயங்களையும் மறந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மற்ற எல்லா விஷயங்களையும் தூரம் வச்சுட்டு உட்காந்து கான்சென்ட்ரேஷனோட சாண்ட் பண்ணுங்க.